ஹாய் ஹலோடா பெரிஸ். நான் தான் உங்களோட ஹருரா. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. எனக்கு தெரியும்டா, ஸ்டோரிஸ் எதுவுமே இப்போ நான் ஒழுங்கா போடுறது இல்லை. எல்லாருமே என் மேல கோபமாகவும் இருக்கீங்க. ஒரு சிலருக்கு என்னோட சுச்சுவேஷன் புரியும். வேணா டெலிகிராம்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம சேனல் ஸ்ட்ரைக்ல கடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கான்ட்ராக்ட் மேரேஜ்ல தான்டா ஸ்ட்ரைக் கொடுத்து இது பண்ணது. அதுல கண்டக்டே இல்லை, இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க. கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேணா அந்த 1 வீக் நான் நிறைய உட்காந்து யோசிச்சேன். எனக்கு யோசிக்கிறதுக்கான டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனா நான் எதையும் ஸ்டாப் பண்ற ஐடியால இல்ல. வேணா எனக்கு அது எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணணும். வேணா ஸ்டார்ட் பண்ணது நான் தானே, அதை ஃபினிஷ் பண்றதும் என்னோட கடமை தானே. அந்த எல்லா எஃபர்ட்டுமே நான் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் ஐடியால இருக்கேன். ஐம் ரியலி சாரி. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. பட் ஆனா உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி என்னோட எஃப்எஃப்ஓ ஸ்டோரிஸோ எது இருந்தாலும் ஐம் ரியலி சாரி. என்னால அதை தவிர மத்த எதுவுமே உங்ககிட்ட கேட்க முடியாதுங்க. நீங்க எனக்கு ஸ்டே கொடுத்ததுக்கு உங்ககிட்ட ரீசன் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் போடுறதுக்கு எனக்கிட்டயும் ஒரு ரீசன் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, தெரியலாட்டினாலும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அவங்க அதுபடிதான் ஸ்டோரிஸ் கேட்பாங்க. அடுத்தவங்க கிட்ட உங்களோட விஷயத்த திணிக்கணும்னு பார்க்காதீங்க. அப்படி திணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் ரொம்ப ஹர்ட் ஆவீங்க. நான் அதுக்கு மேல உங்ககிட்ட எதுவும் சொல்ல விரும்பலைங்க. சரி, ஓகே. அதே மாதிரி ஹருராவோட பர்த்டேக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, என்னையும் ஒரு மனுஷியா மதிச்சு விஷ் பண்ணீங்க பாத்தீங்களா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதே மாதிரி செகண்ட் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தாங்க கொடுத்துருக்கேன். நீங்க செகண்ட் சேனல்ல என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அங்க வாங்க. வேணா நான் ஹருரால இந்த சேனல்ல அதிகமா இருப்பேனான்னு கேட்டா எனக்கு தெரியல. நம்ம சேனலே கொஞ்சம் ப்ராப்ளத்துலதான் போய்கிட்டு இருக்கு. அதனால நான் கொஞ்சம் செகண்ட் சேனல் பக்கம் தான் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க. ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, தெரியல, நான் ஃபர்ஸ்ட் சேனல்ல ரொம்ப அடி ஆகுறேனா, ரொம்ப ஹர்ட் ஆகுறேன். எனக்கும் வலிக்கும். ஏன்னா நானும் மனுஷிதான். எனக்கும் மத்தவங்க மாதிரி ரத்த சதை இது எல்லாமே எனக்குள்ளே இருக்குல்ல, எனக்கும் வலிக்கும். அதனால கொஞ்ச நாளைக்கு நான் இந்த சேனல் பக்கம் வரமாட்டேன். செகண்ட் சேனல்ல தான் குப்பை கட்ட போறேன். அப்புறம் எதுக்கு இங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப கேட்டது ஜிம்னா இறந்துருமா இறந்துருமான்னு கேட்டீங்க. என் பிள்ளைய எப்படி நான் சாக விடுவேன்? சொல்ல போனா எனக்கு 7 பேருமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு இவங்களை பிடிக்குமா அவங்கள பிடிக்குமான்லாம் கேட்டா எனக்கு சொல்ல தெரியாதுங்க. எனக்கு 7 பேருமே ஒரே மாதிரிதான். யார் யார் கூட இருந்தாலும் நான் ஹாப்பியா தான் இருப்பேன். வேணா அது அவங்களோட ஃபீலிங்ஸ். அவங்களுக்கு மட்டும்தான் முழு உரிமை இருக்கு. நம்ம ஒருத்தவங்களோட இதுல போய் விளையாடக்கூடாதுங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியா கேட்டா ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சிலர் இதை லைஃபா எடுத்துக்கிறதுனாலதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட விஷயத்துல யாராவது தலையிட்டா நான் கோவப்படுவேன். அதே மாதிரிதான் அவங்களும் அவங்களோட பர்சனல் விஷயத்துக்குள்ள நான் போகணும்னு ஆசைப்பட மாட்டேங்க. அதே மாதிரி மத்தவங்களும் நினைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க, நம்ம ரொம்ப விளவிலன்னு பேசிட்டோம். பேசின வரைக்கும் போதும். இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா நம்ம ஜேகே தான் ஜிம்னாவா ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். ஹே இங்க பாரு, இங்க பாரு. ஹே நான் ஜேகே வந்திருக்கேன், ஜிம்னா பாரு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கான். ஆனா ஜிம்னா கான்சியஸே இல்லாம இருக்கிறான். இப்ப வெளியே பார்த்தா சுகாவும் தயாங்கும் தான். வெளியே நின்னா அவங்க அதுக்கு மேல அழுகுறாங்க. இப்ப லீதான் அப்படியே வேகமா பதறிக்கிட்டே ஓடியாரான். இந்த சைடு தயாங்கு தான் கேக்குறான், ஹயா நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னா ஹயா, எனக்கு சத்தியமா தெரியாது ஹயா. ஹயா நான் ஜிம்னா பாக்கணும் ஹயா. ஹயா இப்படி சொல்லிட்டு வெளியே தயாங்குதான் ரொம்ப அழுகுறான். சுகா பாக்குறான். இங்க பாரு தயாங், அழுகாத, கண்டிப்பா சொல்லி அவனுக்கு எதுவும் ஆகாத தயாங், நான் தான் சொல்றேன்ல இப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சமாதானப்படுத்திக்கிருக்கான். ஆனா தயார் கேக்குற மாதிரியே தெரியல. அவன் அப்படியே தேமி தேமி அழுதுட்டு இருக்கான். இப்ப லீதா அப்படியே பக்கத்திலே வரான். ஏய் பேபி உனக்கு எதுவும் ஆகல இப்படி சொல்லிட்டு அவன் தயங்க கூட கவனிக்கவே இல்லை. அவன் அப்படியே சுகாவை தான் பாக்குறான். சுகா அப்படியே முறைச்சு பாக்குறான். நீ உனக்கு கழிவு இல்ல, நாளை பார்த்து பேபிங்க இப்படி சொல்லிட்டு அவன் கேக்குறான். ஆனா அவன் அதை கூட கண்டுக்கல. அவன் அப்படியே சுகாவை தான் டைட்டா ஹக் பண்றான். சுகா அப்படியே தள்ளி விட பாக்குறான். லீ விடுற மாதிரியே தெரியல. சுகாவை ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிருக்கான். சுகாதான் அப்படியே போக தள்ளி விடுறான். லீ அப்படியே 2 அடி பின்னாடி வந்துடுறான். ஹே உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன்டா, உனக்கு ஏன்டா புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ சொல்லும் போதுதான் அப்படியே சுகா முறைச்சு பாக்குறான். இந்த சைடு தயங்க அப்படியே ஒண்ணுமே புரியாம 2 பேரையும் பாத்துக்க இருக்கான். அப்பதான் லீக்கு காஞ்சியதே வருது, பக்கத்துல தயாங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே தயாங்க தான் திரும்பி பாக்குறான். ஹே தயாங் நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். இந்த சைடு தயாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. குழந்தை அப்படியே பாக்குது. உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? திங்கிறதுனா நீ மட்டும் திங்க வேண்டியதானே?
அத எதுக்கு இவனுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். இந்த சைடு தயங்கு செம்ம அழுகையா வருது. இப்ப அப்படியே சுகாதான் லியோட கண்ணத்திலேயே ஒரு ஸ்லாப் வைக்கிறான். இந்த சைடு தயங்க அப்படியே பாக்குறான். அவனுக்கு அவ்வளவு அழுகையா வருது. ஆயா ஆயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுகுறான். இந்த சைடு சுகாதான் அப்படியே நம்ம தயங்க ஹக் பண்ணிட்டு அவன் அப்படியே லீய பார்த்துதான் முறைக்கிறான். இந்த சைடு லீ தான் தயங்க பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கான். உள்ள பார்த்தோம்னா ஜங்குக் தான் ஜிம்னாவை ஹக் பண்ணிட்டு அவன் அப்படியே அழுகுறான். ஏய் இதுக்காடா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இங்க பாரு ஜிம்னா, என்னை விட்டுட்டு மட்டும் போகணும்னு நினைக்காத. அவ்வளவுதான், நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. இங்க பாரு ஒழுங்கா ஐஸ ஓபன் பண்ணு ஜிம்னா சொல்லிட்டு அவன் அங்க அப்படி கதறிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஜிமினா கிட்ட பேசுறது எல்லாமே வெளியே கேக்குது. பட் கேட்டாலும் இவங்க யாரையுமே உள்ள வர்றதுக்கு நம்ம ஜேக்க அலோவ் பண்ணல. அது மீறி போனா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சுகலாம் அப்படியே வெளியவே நிக்கிறான். அவனுக்கு அதுக்கு மேல அழுகையா வருது. இல்ல, என் தம்பியோட நிலைமைக்கு நான் தான் காரணம். அன்னைக்கு அவன் கைய மட்டும் நான் விட்டுருக்க கூடாது. ஏன் சுகா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வெளியே அழுதுகிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு வைத்தியர் தான் அப்படியே உள்ள போறாங்க. அவங்க அப்படியே பாக்குறாங்க இவங்க 3 பேருமே. அத பாத்துட்டு இந்த சைடு தயங்க உள்ள போலாம் ட்ரை பண்ணும்போது லீஸ் அப்படியே கை பிடிச்சி நிப்பாட்டுறான். தயங்க அப்படியே பாக்குறான். என்ன உள்ள விடுங்க, நான் உள்ள போய் ஜிம்னாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்க அழும் போது லீதா சொல்றான். ஏன் பண்ண வரைக்கும் உனக்கு பத்தலையா? உன்ன பெருசா எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறியா? இப்படி சொல்லிட்டு அவன் கேட்கும் போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது தயங்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் அப்படி அழுகுறான். இல்ல, நான் எதுவும் வேணும்னு பண்ணல, பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் ப்ராமிஸா சொல்றேன், நான் எதுவும் வேணும்னு பண்ணல. எனக்கு தெரியாது, அது பாய்சன் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, என்ன நம்புங்க இப்படி சொல்லிட்டு இவன் ரொம்ப அழுகுறான். இந்த சைடு சுகா அதுக்கு மேல அழுகுறான். அவன் அப்படியே நீர்லோன் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம தயாங்கதான் அப்படியே சுகா கிட்ட வரான். ஹயா, நீங்களாவது நம்புங்க ஹயா, ப்ராமிஸா சொல்றேன் ஹயா, இது எதுவும் நான் வேணும்னு பண்ணல ஹயா, பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க ஹயா, நீங்களாவது நம்புங்க, நான் உண்மையில சொல்றேன், எனக்கு தெரியாது, அது பாய்சன் பண்ணணும்னு எனக்கு தெரியாது ஹயா இப்படி சொல்லிட்டு இவன் அழுதுகிட்டு இருக்கும் போது உள்ள போன வைத்தியர் தான் அப்படியே நம்ம ஜேகே கையில இருக்கிற ஜிம்னாவை தான் பாக்குறாங்க. ஜிம்னா கான்சியஸே இல்லாம இருக்கிறதுக்கும் ஜேகே உட்காந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். இங்க பாரு ஜிம்னா, டே கண்ணை தொறடா, நான் உன் ஜேகே வந்திருக்கேன்டா, டே இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுதுக்கு இருக்கான். இப்ப அப்படியே அவரும் அப்படியே கிட்டக்க போறாங்க. ஜேகே அப்படியே பார்த்து மறைக்கிறான். அங்க பார்த்தா அவருக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. வேணா ஜேகேயோட கண்ணெல்லாம் அவ்வளவு ரெட்டிஷா இருக்குது. இப்ப அப்படியேதான் அவரு கிட்டக்க வந்துட்டு, இங்க பாருங்க கிங், நீங்க என்ன கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஏதாவது பண்ண விட்டாதான் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு எனக்கு தெரியும் இப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்துகிட்டே சொல்லும் போது ஜேகே தான் எதுவுமே சொல்லல. அவன் அப்படியே திரும்பி ஜிம்னாவை தான் பாக்குறான். ஜிம்னாக்கு கான்சியஸே இல்லாம இருக்கிறதுக்கு அதுக்கும் அவனுக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குது. இப்ப அந்த வைத்தியரும் அப்படியே கிட்டக்க வந்து ஜிம்னாவோட ஐஸ் எல்லாம் அப்படியே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. நம்ம ஜிம்னாவோட மவுத்தமே ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதை ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. அப்படியேதான் அந்த பழத்தையுமே அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இப்ப அப்படியே ஜேகே கையில இருக்கிற ஜிம்னாவை தான் பாக்குறாங்க. ஜேகே தான் ஜிம்னாவை அப்படியே மடியில வச்சுட்டு அவன் அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். ஜிம்னாவை பார்த்துக்கிட்டே தான் ஜேகே அப்படியே பேசுறான். ஹே இங்க பாருடா, உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உன்னை பார்த்த அந்த நாலு உன்னை என் கண்ணுக்குள்ளே இருக்குது. நீ அவ்வளோ ஸ்பெஷல்டா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா அத சொல்றதுக்கான சரியான நேரம் தான் எனக்கு வரவே இல்லை. எப்பவும் மாதிரி நீ என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டாது என் கூட இருடா, எனக்கு உன் பக்கத்துல இருந்தா மட்டும் போதும். ஜிம்னா என்ன பாருடா, டேய் கண்ணை தொற ஜிம்னா, நீ இப்படி இருக்காத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜிம்னா இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிம்னாவோட ஹேரை தான் அப்படியே ஒரு மாதிரி கோதி கொடுக்குறான். அவனோட ஹேரை பார்த்தா அந்த ஹேர்ல அந்த பெண் இல்ல, அது பார்த்தா அந்த கட்டிலுக்கு பக்கத்துல கிடக்குது. நம்ம ஜேகே தான் ஜிம்னாவை அப்படியே புடிச்சிட்டு அவன் அந்த கட்டிலுக்கு கீழே இருக்கிற அந்த ஹேர் பின்னை தான் எடுத்து அப்படியே அவனோட ஹேர்ல தான் மாட்டி வைக்கிறான். இங்க பாரு ஜிம்னா, நான் அப்ப சொன்னதுதான் இப்போ சொல்றேன், நீ மட்டும் இல்லாட்டினா வச்சுக்கோ, நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். எனக்கு நீ ரொம்ப முக்கியம்டா, நீ என்னை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத. இங்க பாருடி, அப்படி மட்டும் நினைச்சனா வை, அப்புறம் இது வரைக்கும் இந்த ஜேகேவன் வெறும் டெவிலாதான் பார்த்த, அதுக்கப்புறம் முழு மான்ஸ்டராவே பாப்ப. இங்க பாரு, ஒழுங்கா கண்ணை ஓபன் பண்ணு. இந்த மாதிரி ஜேகே நம்ம ஜிம்னா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இப்ப அந்த வைத்தியரும்
அப்படியே ஜிமினோட ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தொட்டு பாக்குறாங்க. தொட்டு பார்த்துட்டு அப்படியே ஜேகே கிட்டதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஜேகே செம்ம ஷாக்லயே அப்படியே கீழே இருக்கிற ஜிம்னாவை தான் பாக்குறான். அவன் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் கண்ணுல இருந்து அப்படியே நிக்காம டியோஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அவன் அப்படியே ஜிம்னாவை ரொம்ப டைட்டா ஹக் பண்ணி அப்படியே அழுகுறான். அவனோட கண்ணுல இருந்து அவ்வளோ டியோஸ் வருது. இப்ப அந்த வைத்தியரும் சொல்லிடுறாங்க, இவரோட பாடி கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, இவரை பார்த்து பத்திரமா பாத்துக்கணும் கிங். எல்லா ஃபுட்டையுமே நீங்களே பார்த்து பக்கத்துல இருந்து கொடுக்கணும். இவர் சரியா சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கி எந்திரிக்கணும். இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லும் போது நம்ம ஜேகே தான் அப்படியே ஜிம்னாவே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவன் கண்ணுல இருந்து டியோஸ் மட்டும் அப்படியே நிக்காம வந்துகிட்டு இருக்கு. இவனோட 2 கண்ணத்துல இருந்து வர கண்ணீர் அப்படியே ஜிம்னாவோட ஃபோர்ஹெட்ல தான் அப்படியே படுது. பட் அவனோட கண்ணு வழியா அது அப்படியே போகுது. இந்த சைடு ஜேகே பாக்குறான். இங்க பாரு, என் கண்ணீரா இருந்தா கூட அது உன் கண்ணுல படவே கூடாது அப்படி சொல்லிட்டு அதை அவன் அப்படியே தொடச்சு ஓதான். இந்த சைடு ஜிமினாக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸே வரல. ஜேகேக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் கொண்டு போய் பெட்ல தான் வைக்கிறான். வச்சுட்டு இப்ப அந்த வைத்தியரை தான் பாக்குறான். நீங்க பாருங்க, ஏன் அவன் இன்னும் கண்ணை திறக்காம இருக்கான்? நீங்க தான் சொன்னீங்கல்ல அவன் சீக்கிரமா கண்ணை திறந்துருவான்னு, அப்புறம் ஏன் இன்னும் திறக்கல இப்படி சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அந்த வைத்தியருக்கு செம்ம பயமா இருக்கு. இந்த சைடு ஜிம்னா இன்னும் கண்ணே திறக்காம இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஆனா பிள்ளை கண்ணு திறக்கிற மாதிரியே தெரியல. இப்ப ஜேகே தான் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை. அவன் அப்படியே அங்கேயேதான் உட்கார்ந்துருக்கான். ஜிம்னாவை பார்த்த வாக்குலயே தான் இருக்காங்க. இங்க பாரு பேபி டால், உன்னை யாருக்கும் அவனுக்கும் எதுக்காண்டி விட்டு கொடுக்க மாட்டேன். நீ ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் அது இதுக்கப்புறம் நடக்கவே நடக்காது. வேணா நீ எனக்கு தான் சொன்னோம். இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு நம்ம ஜிம்னாவை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வெளியே பார்த்தோம்னா தாயாவும் சரி சுகாவும் சரியும் அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. லீ தான் அப்படியே சுகாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆனா சுகாதான் லீயை கண்டுக்கிற கூட இல்லாம அப்படியே திரும்பிக்கிறான். இப்ப கொஞ்ச நேரத்திலே பார்த்தா நம்ம ஜேகே தான் அப்படியே இந்த ரூம் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வரான். இந்த சைடு சுகாவை பாக்குறான். சுகாவுக்கு அவ்வளோ டியர்ஸா வருது. அவன் உள்ள போய் பார்க்கணும்னு நினைக்கும் போது இவன் அப்படியே ரூமை பூட்டி அதை லாக் பண்ணிடுறான். இந்த சைடு சுகாவுக்குலாம் ஜேகே மேல அவ்வளோ கோவம் வருது. தயங்க ஆனா ஜேகே பார்த்துட்டு எதுவுமே பேசல. உள்ள அப்படியே தலை குனிஞ்ச வாக்குலயே நிக்குது. இப்ப லீ தான் கிட்டக்க வரான். ஏங், எப்படி இருக்காங்க உங்களோட செகண்ட் ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு அவன் கேட்கும் போது நம்ம ஜேகே எதுவுமே பேசல. அவன் அப்படியே தயங்க தான் பார்த்துட்டு இருக்கான். தயங்க எதுவுமே பேச முடியாம அவன் அப்படியே தலைய கீழே குனிஞ்சிட்டு அவனோட கண்ணீர் மட்டும் அப்படியே நிக்காம விழுந்துகிட்டே இருக்குது கீழே. ஜேகே எதுவுமே பேசாம அவன் அங்க இருந்து போயிடான். இப்ப லீ தான் அப்படியே போயிட்டு ஜேகே ஸ்டாப் பண்றான். ஏய் என்ன அதுக்குள்ள போறீங்க? இங்க பாருங்க, உங்க ஒய்ஃப் தப்பு பண்ணிருக்காங்கல்ல. யாரு தப்பு பண்ணாலும் ஒரு கிங்கா இருந்து நீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா இங்க உங்க ஒய்ஃப் பண்ண தப்புனால 2 பேரோட உயிர் போக வேண்டிய நிலைமை இருந்துச்சு. இவருக்கு எந்த தண்டனையும் கிடையாதா இப்படி சொல்லிட்டு இவன் கேட்கும் போது சுகா அப்படியே திரும்பி லீயை தான் பாக்குறான். தயாங்க எதுவுமே பேசலாம். அவன் தலை கீழே குனிஞ்சு பக்கலே நிக்கான். கிங், இங்க பாருங்க கிங், என்னதான் உங்க ஒய்ஃபு இந்த இடத்த பத்தி எதுவுமே தெரியலாட்டினாலும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. வேணா உங்களோட 3rd ஒய்ஃப் வேற. இவங்க இவ்வளவு பொறுப்பே இல்லாம இருந்தா நாளை பின்ன நாட்டுக்கு குயின் ஆனாங்கன்னா நாட்டு மக்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரு பழத்துல என்ன இருக்குன்னு கூட இவங்களுக்கு எல்லாம் தெரியல. இவங்களை போய் கல்யாணம் பண்ணிட்டு அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பா எல்லா விஷயமும் தெரியணும். அதே மாதிரி நம்ம நாட்டுல தப்பு செஞ்சா தண்டனையும் கொடுக்கணும்ல. அதான ஒரு நல்ல கிங்கு காலுக்கு. நீங்க தண்டனை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க மறந்துடுவீங்களா, அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த மாதிரி லீ சொல்லும் போது ஜேகே தான் அப்படியே தயங்க பார்த்து முறைக்கிறான். தயங்கு தான் எதுவுமே பேசல. அவன் அப்படியே கீழே குனிஞ்சு பக்கலே தான் இருக்கான். இந்த சைடு ஜேகே தான் தயங்க அப்படி பார்த்து முறைச்சுக்கிருக்கான். சுகாக்கா அதுக்கு மேல அவ்வளோ அழுகையா வருது. அவன் அப்படியே ஜேகே தான் பாக்குறான். இந்த சைடு ஜேகே எதுவுமே பேசல. அவன் அங்க இருந்து போயிடான். கொஞ்ச நேரத்திலே பார்த்தா நம்ம தயங்க தான் ஜேகே முன்னாடி நீல் டவுன் பண்ணிட்டான். அவன் கை காலெல்லாம் அப்படியே விலங்கு போட்டு வச்சிருக்காங்க. ஜேகேக்கு இதை பார்க்க அவனுக்கு அதுக்கு மேல கோவம் வருது. பட் ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இப்ப ஜேகே கிங்கா இருக்கிறதுனால தப்பு யாரு செஞ்சாலும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காந்துருக்கான். இந்த சைடு சுகாதா ரூம்ல உட்காந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். எல்லாருமே சொல்றாங்க தயக்கு வந்து மரண தண்டனை தான் கொடுக்கணும். வேணா இவர் மட்டும்தான் கிங்குக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கணும்னு நினைச்சு அவங்க 2 பேரையும் கொல்ல பார்த்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுறாங்க. இதெல்லாம் கேட்க ஜேகே செம கோவம் வருது. பட் இருந்தாலும் அவனால எதுவுமே பேச முடியல. தயங்க அப்படியே கீழே குனிஞ்சு பாக்கலே தான் இருக்கிறான்.
டைம் பாக்குறதுக்கு அவ்வளவு பாவமா இருக்கான். ஷா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவன் அப்படியே விழுந்து அடிச்சு சுகாவோட ரூமுக்கு தான் ஓடுறான். சுகா உட்காந்து அப்படியே ஜிம்னாவை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். என்னால என் பிரதருக்கு காப்பாற்றவே முடியல. அவனுக்கு என்ன நிலைமையில இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இந்த ஜிகே எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான். இப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். இப்ப அப்படியே சுகா கிட்டதான் வந்து ஷா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இப்ப சுகா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே கேள்விப்பட்டுட்டு உள்ள அப்படியே சம கூத்துல அப்படியே கீழே இறங்கி வரான். சுகா வந்ததை பார்த்தோன்னா அங்க இருக்கிற பாதி அமைச்சர் எல்லாருமே அப்படியே பயப்படுறாங்க. சுகாவோட லுக்கே பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு மாதிரி டெரிபிக்கா இருக்குது. அவன் அப்படியே ஒரு கிங் மாதிரி நடந்து உள்ள வரான். ஜேகே பாக்குறான், பாத்துட்டு ஆனா எதுவுமே பேசல. இப்ப சுகாதான் வந்து கேக்குறான், இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன்ல. ஏன்னா என்னோட பிரதர் எங்களையே கொல்ல பார்த்தான்னு சொல்லி ஒரு குள்ளநெறி கூட்டம் என் தம்பியை கொல்ல பாக்குறதுக்கு திட்டம் போடுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த குள்ளநெறி கூட்டம்லாம் அரசாங்கத்தோட சொத்தை எப்படி ஆட்டைய போட்டு தின்னும் தீட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்கேயே கொல்றதுக்கு ஒரு புது திட்டம் போட்டிருக்கிறதாவும் நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே லீயை தான் திரும்பி பாக்குறான். லீக்கு ஒரு மாதிரி ஜர்க்குன்னு இருக்கு. அவன் எதுவுமே பேசல. இந்த சைடு நம்ம சுகாவை பார்த்து பாதி அமைச்சர்கள் பயத்துல அப்படியே எந்திரிச்சு நின்னுறாங்க. இப்ப அவங்கதான் சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை கொல்ல பார்த்ததுனாலதான் நாங்க இவருக்கு தண்டனையை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க என்னன்னா எங்க மேல எல்லாம் கோவப்படுறீங்களே இப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது நம்ம சுகாதான் அப்படியே நக்கலா பார்த்து சிரிக்கலாம். ஓ, என்ன கொல்ல நினைச்சான்னு சொல்லி என் தம்பிய வந்து நீங்க கொல்ல பாக்குறீங்க? ஆஹா, எந்த விதத்துல நியாயம்? இதோ உங்க கிங் இங்க உட்கார்ந்து இருக்காங்களே, அன்னைக்கு என்னோட பேரண்ட்ஸ் என் கண்ணு முன்னாடி கொண்டாங்க. என்னோட ராஜ்யத்தை இவனுக்கு கீழே வச்சுக்கிட்டான். என்ன மேரேஜ் பண்ணி இதே ராஜ்யத்துக்கு நாய் மாதிரி தருன்னு இழுத்துட்டு வந்தானே, அப்ப எல்லாரும் எங்க போனீங்க? என் மேல அக்கறை இருந்திருந்தா அப்ப வந்திருக்கலாமே. ஆனா அப்ப எவனுமே வரலையே. நீ சொல்லிட்டு அவன் அப்படியே பல்ல கிடைக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவ்வளவு பயமா இருக்கு. எல்லாருமே அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போறாங்க. சுகாதா அப்படியே எல்லாரையும் பார்த்து முறைச்சுக்கிட்டே அப்படியே ஜேகேவையும் பார்த்து சொல்றான், இங்க பாருங்க, என் தம்பிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சா அத உள்ள ஒருத்தன் படுத்திருக்கான்ல, அவன் எந்திரிச்சு வந்து கொடுக்கட்டும். அத விட்டுட்டு கண்ட நாய்களை என் தம்பி மேல கைய வைக்க நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிக்கும் போது ஜேகே தான் அப்படியே எந்திரிக்கிறான். எந்திரிச்சுட்டு அவன் அப்படியே சுகாவை முறைச்சு பாக்குறான். இப்ப 2 பேருமே ஒருத்தர் அப்படியே முறைச்சிட்டு இருக்காங்க. சுகாவை பார்த்துட்டு தான் ஜேகே சொல்றான், இங்க பாரு சுகா, இது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீ தலையிடுறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. நீ உன்னோட இடத்துக்கு போ, நான் உன்கிட்ட அப்புறமாட்டி பேசிக்கிறேன் இப்படி ஜேகே சொல்லும் போது நம்ம சுகாதான் சொல்றான், என்னோட இடமா? என்னோட இடமா இருந்த இடத்தையும் பறிச்சது நீதானே. என்னோட இடத்தையும் அழிச்சிட்டு என் கண்ணு முன்னாடியே என்னோட பேரண்ட்ஸ கொன்ன. நான் யார ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க கூட லைஃப ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேனோ அவங்களுக்கு என் கண்ணு முன்னாடியே கொன்னியே ஜேகே. உனக்கு அது பத்தாதுன்னு என் தம்பிய 2 பேரையும் கொண்டு வந்து வச்சிருக்க. இதுக்கு மேல என்கிட்ட என்ன இருக்கு என்னோட இடத்துக்கு போறதுக்கு? இப்ப எனக்கு இருக்கிறவங்க இவங்க மட்டும்தான். இவங்களையும் விட்டுட்டு உன்னோட அரண்மனையில உன்னோட ஒய்ஃபா நான் இருப்பேன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா கிடையவே கிடையாது. என்னோட தயாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா வச்சுக்கோ ஜேகே, இங்கேயே உன்னை கொல்றது கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாதான் அவன் அப்படியே வாழ எடுக்கிறான். இந்த சைடு ஜேகேவும் அவனுக்கும் அவ்வளவுக்கும் வந்துருச்சு. இங்க பாரு, இது எல்லாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்டது. இதுல நீ தலையிடுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்ன, எனக்கு ரைட்ஸ் இல்லையா? நீ ஆட்சி செய்யறது என்னோட ராஜ்யங்கிறத மறந்துடாது ஜேகே. வேணா உனக்கே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த வேணாம். ஆனா என்ன இப்போ ஒன்னுத்துக்கும் லாய்க்கில்லாதவன் மாதிரி வச்சிருக்கல, இதுக்கு நீ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவ. இப்ப என்னோட தம்பி ஏக்கிட்ட இருந்து பறிக்க பாக்குற. அவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு உனக்கு தெரியும் ஜேகே. தெரிஞ்சுட்டே நீ இப்படி இருக்க பாத்தியா? இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இங்க பாரு, ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னோட தம்பிக்காண்டி நான் என்ன வேணா பண்ணுவேன். அதுக்காண்டி உன்னை கொல்லவும் தயங்க மாட்டேன் இப்படி சொல்லிட்டு அவன் கிட்டக்கு வரும்போது லீ பாக்குறான். இந்த சைடு அவன் எனக்கு செம்ம பயமா இருக்கு. ஜேகே கண்டிப்பா சுகாவை ஏதாவது பண்ணிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே லீ தான் நடுவுல வரான். இவங்க 2 பேரும் வாழை வச்சுட்டு ஃபைட் பண்ணலான்னு வரப்போ இருக்கு. அவன் அப்படியே குறுக்கால வந்துடுறான். ஜேகேவோட வாள் தான் லைட்டா
லீ மேலேயே பட்டுறது. இத சுகாவும் எதிர்பார்த்திருக்க மாட்டான், ஜேகேவும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். இப்ப அவன் பள்ளியில ஒரு மாதிரி கத்துறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தும் போது இந்த சைடு சுகா பாக்கலாம். லீ, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நாங்க 2 பேரும் தான் சண்டை போட போறோம்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு நீ குறுக்க வந்த? இப்படி சொல்லிட்டு அவன் கேட்கும் போது ஜேகே அப்படியே லீயை தான் தாங்கி பிடிக்கிறான். லீ, உனக்கு அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். இந்த சைடு லீ தான் சொல்றான், இங்க பாருங்க கிங், நீங்க யார்கிட்ட சண்டை போடுறீங்க? உங்களோட ஃபேவரட் ஒய்ஃப் கிட்ட போய் சண்டை போட போறீங்க. அவங்களுக்கு அடிப்பட்டா நீங்க தாங்க மாட்டீங்கல்ல, எதுக்கு இப்படி பண்றீங்க? இப்படி சொல்லிட்டு நம்ம லீ கேட்கும் போது அவன் ஜங்குக் தான் அப்படியே திரும்பி சுகாவை பாக்குறான். ஆனா சுகா கண்டுக்கிறவே இல்ல, அவன் அப்படியே பேச திருப்பிக்கிறான். இந்த சைடு லீ தான் அவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், டே முட்டா போய ஜேகே, நீ பாட்டுக்கு ஏன் ஆள ஹர்ட் பண்ற? அப்புறம் ஏன் ஆள கஷ்டப்படுத்தினா நான் தான் கேட்க வருவேன், அடுத்தவனோட கேட்க வருவான். இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே சுகாவை பார்த்துதான் ஒரு மாதிரி லைட்டா ஸ்மெல்ட் பண்றான். சுகா வேணா திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் திருப்பிக்கிறான். இப்ப அப்படியே ஜேகே தான் சொல்றான், இங்க பாரு சுகா, தேங்க் பண்ணது தப்பு, அந்த தப்புக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். இது உனக்கும் நல்லா தெரியும். வேணா இந்த சட்ட திட்டங்கள்லாம் சொல்லி கொடுத்ததே நீதானே, என்னோட குருன்னு நான் உன சொல்லலாம். உனக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது. நம்ம தேங்க் பண்ண தப்புனால 2 பேரோட உயிர் இன்னைக்கு போயிருந்திருப்போம். அதை ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்திருக்கோம். அப்ப அதுக்கான பனிஷ்மெண்ட் அவன் அனுபவிச்சுதானே ஆகணும். அதுக்கான பனிஷ்மெண்ட் அவன் அனுபவிச்சுதான் ஆகணும் ஜெகே, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவனுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு புரியுமா புரியாதா? அவனுக்கு எல்லாமே புதுசு. ஆனா அவன் இங்க வந்ததுல இருந்து உன்னை பார்த்து பயந்தான். அதுக்கப்புறம் என்னையும் விட, ஜிமினாவை விட, ஏன் இந்த அரண்மனையில இருக்கிற மத்தவங்களை விட உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவனா ஜேகே டயாங் மட்டும்தான். ஆனா நீ அவனை ஹர்ட் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன் பின்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டு தெரிஞ்சான். என்னோட தம்பிக்கு தெரியல நீ ஒரு அரக்கன்னு, இருந்தாலும் உன் பின்னாடி அப்படி அவன் சுத்தனான். நான் பார்த்தேன். எனக்கு அப்பவே என் தம்பி ஏதாவது பிரச்சனையில மாட்டுவான்னு எனக்கு தெரியும். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஜேகே, உன் கூட யாரு இருந்தாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டமே இருக்காது. அவங்க ரொம்ப கஷ்டம் மட்டும் தான் படுவாங்க. அதேதான் என் தம்பியும் படுறான். தயவு செஞ்சு சொல்றேன், நீ தம்பியை விட்டு நீ தள்ளி இரு. இப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்லும் போது இந்த சைடு தயாங்க எதுவுமே பேசல, அப்படியே கீழே குனிஞ்ச பக்கமே இருக்கான். அதே மாதிரிதான் ஜேகே அப்படியே தயங்க பாக்குறான். தயங்கோட சுச்சுவேஷன் பார்த்தாலே ஜேகேக்கு நல்லா புரியுது. அவன் அப்படியே நிமிர்ந்து தயங்க தான் பாக்குறான். தயங்கும் அதே மாதிரிதான் ஜேகேவை பாக்குறான். இல்ல அப்படியே ஜேகே மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கு. அது கண்ணுல இருந்து அவ்வளவு டேர்ஸ் அப்படியே சுமிட்டாம வந்துகிட்டு இருக்கு. ஜேகே பாக்குறான். தயங்கோட கண் அப்படியே ஜேகே கிட்டே பேசுது. நீ நினைக்கிறியா ஜேகே, கண்டிப்பா இதெல்லாம் நான் தான் பண்ணிருப்பேன்னு? உனக்கு இது மேல நம்பிக்கை இல்லையா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அது கேக்குற மாதிரி இருக்கு. இந்த சைடு ஜேகேனால எதுவுமே பேச முடியல. அவன் அப்படியே தயங்க பாக்குறத அவாய்ட் பண்ணிக்கிறான். இந்த சைடு தயங்க தான் சொல்றான் சுகாவை பார்த்து, ஆயா எனக்கு எந்த தண்டனைனாலும் ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆயா மரண தண்டனைனாலும் ஓகே, இவரை விட்டு பிரிஞ்சு போகணும்னாலும் ஓகே. தயாங் இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட ஹெட்டை தான் கீழே டவுன் பண்ணிடுறான். ஜேகே தான் அப்படியே செம்ம ஷாக்ல அப்படியே தயங்க பாக்குறான். தயங்க யாருக்கிட்டையும் எதுவுமே பேசல. அவன் தலை கீழே புரிஞ்சது அப்படியே தான் இருக்கு. ஜேகே அப்படியே தயங்க மட்டுமே பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே சுகாதா சொல்றான், இங்க பாரு ஜேகே, உன்னோட வாழ்க்கையில உனக்குன்னு கிடைச்ச ஃபர்ஸ்ட் லவ் நானும் ஜிமினாவும் கிடையாது, தயாங்க தான் தெரியுமா? ஏன்னா அவனும் உன்னை லவ் பண்ணான். அவன் அந்த கஷ்டத்துல இருக்கிறதுனாலதான் இப்படி சொல்றான். அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா நீயே அவனை நம்பல பாத்தியா? அதான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவன் ஆல்ரெடி செத்துட்டான். அதனாலதான் மரண தண்டனையா இருந்தாலும் ஓகேன்னு என் பிரதர் சொல்றான். ஆனா அவன் அப்படி சொல்லலாம். அண்ணன்காரன் நான் அப்படியே விட்டுற மாட்டேன் இந்த மாதிரி சொல்லிட்டு சுகாதான் அப்படியே தயங்கோட கையதான் அங்க இருந்து புடிச்சு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பாக்கலாம். இப்ப பார்த்தா அங்க இருக்கிற அமைச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இங்க பாருங்க சுகா, உங்க மேல எங்களுக்கு மரியாதையும் இருக்கு, அதை விட பயமும் இருக்கு, இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா நீங்க நம்ம நாட்டோட சட்டத்திட்டங்கள் எல்லாம் மீறக்கூடாது. இங்க கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து போக முடியும். ஏன்னா மரண தண்டனை கொடுக்கலாட்டினாலும் பரவாயில்ல, ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி சொல்லும் போது சுகா அப்படியே முறைச்சு பாக்கலாம். மத்த அமைச்சர்கள் எல்லாருமே கோரஸ் போடுவோம். நம்ம சுகானால எதுவுமே சொல்ல முடியல. அவன் அப்படியே ஜேகே தான் பாக்குறான். ஜேகே அப்படியே சொல்றான், 3 நாள் இரவும் பகலும் தயாங் இருட்டு ரூம்ல தான் இருக்கணும்.
அவனை பார்க்க யாரும் போக கூடாது, அவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க கூடாது, அவன் சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு சாப்பாடும் கொடுக்க கூடாது, அந்த ரூம்ல அவன் தனியா தான் இருக்கணும். இந்த மாதிரி சொல்லும் போது சுகாதான் அப்படியே பாக்கலாம். நீ என்ன பண்ற, அவன் சின்ன பையன். இந்த மாதிரி சுகா சொல்லும் போது நம்ம ஜெக்கே தான், இங்க பாருங்க, இதுதான் கிங்கோட ஃபைனல் பனிஷ்மெண்ட், இதை யாரும் மீறினாலும் அவங்களுக்கு இதோட மோசமான தண்டனை கிடைக்கும். இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம சுகா ஏதாவது பேசலான்னு வரும்போது தயங்க தான் அப்படியே கையை பிடிச்சிடறான். வேணா ஹயாங் அப்படிங்கிற மாதிரி. இந்த சைடு ஜெக்கே எதுவுமே பேசலாம், அங்க இருந்து போயிடான். இப்ப நம்ம தயங்க கொண்டு போய் தான் ஒரு இருட்டு ரூம்ல தான் அப்படியே அடைக்க கூட்டிட்டு போறாங்க. தயங்கோட கண்ணுல இருந்து அவ்வளோ டீயர்ஸா வருது. சுகாக்கு அதுக்கு மேல கோபம் வருது. அப்படியே பாக்குறான், அந்த ரூமே பாக்குறதுக்கு அவ்வளோ இருட்டா இருக்கு. உள்ள ஏதாவது இருந்தா கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருட்டா இருக்கு. இந்த சைடு ஜெக்கே தான் செம்ம கோவத்துல அவன் ரூம்ல இருக்கிற எல்லா திங்ஸுமே அப்படியே போட்டு உடைக்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த சைடு உள்ள தயங்க அந்த இருட்டு ரூம்லயே அடைச்சிடுறாங்க. நம்ம சுகா அப்படியே அந்த ரூமுக்கு வெளியவே நிக்கிறான். உள்ள தயங்க அப்படியே அழுதுட்டு இருக்கான். சுகா நல்லா அந்த சத்தம்லாம் கேட்க முடியல, அவன் அங்க இருந்து போயிடுறான். இந்த சைடு நம்ம தயங்க அவ்வளோ பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு வெளியே போன போல இருக்கு, ஆனா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூமே பாக்கலாம். அவனுக்கு முன்னாடி என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கூட தெரியல. அவனுக்கு அவ்வளவு அழுகையா வருது. இந்த சைடு ஜிக்கே பார்த்தோம்னா ஃபுல்லா புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்திலே பார்த்தா நம்ம தயங்கோட ரூம்ல தான் தயங்க ரொம்ப கத்துறான். இந்த சவுண்ட் அப்படியே ஜெக்கே காதுலதான் விழுகுது. அம்மா எனக்கு பயமா இருக்கு, என்னென்னமோ ஊறுது, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஜெக்கே சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுகுறான். இந்த சைடு இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு ஜெக்கே அப்படியே விழுந்தடிச்சு ஓடியாரான். ஆனா அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் வந்தது பாதியிலே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். இந்த சைடு சுகானால அந்த சத்தத்தெல்லாம் கேட்க முடியாம அவன் அப்படியே வாயில கைய வச்சுட்டு அழுகுறான். இப்ப கொஞ்ச நேரத்தை கழிச்சு பார்த்தோம்னா தயங்க தான் அப்படியே கத்தி கத்தி அவன் அப்படியே பெயிண்ட் ஆயிட்டான். இப்போ நம்ம தயங்க தான் ஒரு ஹேண்ட் வந்து அப்படியே தூக்குது, தூக்கி கொண்டு போய் ஒரு பெட்ல தான் அப்படியே படுக்க வைக்குது. தயங்க அப்படியே லைட்டா ஐஸ ஓபன் பண்ணி பாக்குறான். அவன் ஃபேஸ்க்கு பாக்குறதுக்கு அது ஜேகே மாதிரியே தெரியுது. அப்படியே சொல்றான், ஜேகே ஜேகே நான் எதுவும் பண்ணல ஜேகே, எனக்கு எதுவும் தெரியாது ஜேகே. இப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஹேண்டு தான் அப்படியே அவனோட ஹேர் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கோதி கொடுக்குது, எல்லாம் அப்படியே தூங்கிடுது. இப்ப அப்படியேதான் காட்டுறாங்க. இந்த சைடு நம்ம ஜேகே பார்த்தோம்னா அந்த ரூம்க்கு வெளியே தான் உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு அவ்வளோ டீயர்ஸா வருது. பார்த்தா நம்ம ஜேகே தான் இந்த மாதிரி தயங்க கத்துறதெல்லாம் கேட்க முடியாம யாருக்குமே தெரியாம போய் தயங்க தூக்கிட்டு வந்து அவனோட ரூம்ல படுக்க வச்சிருக்கான். அவனுக்கு அவ்வளோ டீயர்ஸா வருது. அப்படியே சொல்றான், இங்க பாடுறா தேங்க், நான் உன்னை நம்பாமலாம் இல்ல தெரியுமா, என்னை விட உன்னை யாருனாலையும் அதிகமா நம்ப முடியாது. ஆனா என்ன பண்றது, நான் ஒரு கிங்கா போயிட்டேன், அதனால மட்டும்தாண்டா என்னால எதுவுமே பண்ண முடியல. தயாங் என்னை மன்னிச்சிரு தயாங், உன்னை இப்படி தனியா நான் கஷ்டப்பட விடல. ஐம் ரியலி சாரிடா. எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ பழையபடி என் கூட இருக்க மாட்டேன், என் மேல கோவமா தானே இருப்ப, எனக்கு தெரியும்டா. நீ சொல்லிட்டான். அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இந்த சைடு தயாங் பார்த்தா அந்த அழுது பெயிண்ட் ஆனதுலயே அவன் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஜேகே தான் அப்படியே தட்டு தடுமாறி அப்படியே எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அவன் அப்படியே சுகாவோட ரூமுக்கு தான் போறான். இந்த சைடு சுகா பார்த்தோம்னா அப்படியே அழுதுட்டு இருக்கான். இப்ப அப்படியே ரூம் டோர் ஓபன் பண்ணிட்டு ஜேகே தான் அவனோட கண்ணெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளோ ரெட்டிஷா இருக்குது. சுகா அப்படியே நிமிந்து பாக்குறான். ஜேகே பார்த்தோன்னா அவனுக்கே செம்ம பயமா இருக்கு. வேணா ஜேகே வந்திருக்கிற கோலமே வேற மாதிரி இருக்கு. சுகா அப்படியே கல் பண்ணிட்டே ஜேகே தான் பாக்கலாம். ஜேகே எதுக்கா நீ இந்த டயத்துல இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி தடுமாறுது. ஜெக்கே தான் அப்படியே தட்டு தடுமாறிக்கிட்டே அப்படியே உள்ள போறான். அவன் வரும்போதே நிறைய திங்ஸ் அப்படியே கீழே தள்ளி விட்டுக்கிட்டே வரான். ஜெக்கே நீ என்ன பண்ற, நீ உன்னோட ரூம்க்கு போ இப்படி சொல்லும் போது நம்ம ஜெக்கே தான் அப்படியே சுகா வந்து டைட்டா ஹக் பண்றான். ஹக் பண்ண வாக்குல அவன் அப்படியே பெட்ல தான் புஷ் பண்றான். இந்த சைடு சுகா ஒண்ணுமே புரியல. ஏய் ஜெக்கே என்ன பண்ற இப்படி சொல்லிட்டு அவன் கேட்கும் போது அப்படியே நம்ம ஜெக்கே தான் சொல்றான், யோன் எதுவும் பேசாத யோன், எனக்கு உன்னை ஹக் பண்ணி தூங்கணும் போல இருக்கு, நான் உன்னை ஹக் பண்ணி மட்டும் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கே ரொம்ப டைட்டா நம்ம யோங்கியை தான் ஹக் பண்ணிட்டா அப்படியே தூங்குறான். இந்த சைடு யோங்கி பாக்குறான். ஜெக்கே ஒழுங்கு மரியாதை என் மேல இருந்து எந்திரிச்சிடு,
எனக்கு அவ்வளவுதான், எனக்கு ரொம்ப கோவம் வருது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புஷ் பண்ணிக்கிருக்கான். ஆனா அது எதுவுமே நம்ம ஜேகே காதுல விழுகல. அவன் வாட்டிக்கு நல்லா டைட்டா ஹக் பண்ணிட்டு உள்ள அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும். இந்த சைடு யோகியுமே டயர்ட் ஆயிடுறான். அவனும் அப்படியே படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்படியேதான் மார்னிங் விடியுது. நம்ம யோகி தான் ஃபர்ஸ்ட் கண்ண முழிக்கிறான். கண்ண முழிச்சு பார்த்தா அவன் பக்கத்துல ஜேகே இல்ல. இப்ப ஜேகே பார்த்தா இப்ப ஜிம்னா பக்கத்துலதான் இருக்கிறான். ஜிம்னா தான் அப்படியே ஐஸ ஓபன் பண்ணிட்டு அவன் ஜேகே பாக்குறான். ஜேகேக்கு அப்பதான் உயிரே வருது. அவன் அவ்வளவு டைட்டா ஹக் பண்றான். இந்த சைடு ஜிம்னாக்கு சமக்கும் வருது. அவன் அப்படியே புடிச்சு புஷ் பண்ணதான் பாக்குறான். ஆனா நம்ம ஜேகேவை புஷ் பண்ணவே முடியல. இப்ப அப்படியே ஜிம்னா தான் சொல்றான், என்ன விடுடா, என்ன விடு, என்ன பண்ற, நீ தள்ளி போய், எனக்கு கொஞ்சம் பார்த்தாலே பிடிக்கல, என்ன விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா ஜேகே எல்லாம் அதை எதையுமே காதலே வாங்கல. அவன் அப்படியே ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிட்டான். அவனோட சீக்ல தான் கிஸ் பண்றான். பேபி, உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. பாவம் டயாங்க்கு வேற உன்னால தேவையில்லாம தண்டனை கிடைச்சிருச்சு. பாவம் என் ஒய்ஃப் என்ன பண்ணுதுன்னு வேற தெரியல அந்த இருட்டு ரூம்ல. இப்படி சொல்லும் போது இந்த சைடு டயாங் பார்த்தோம்னா அவன் செம்ம பயத்துல அப்படியே உட்காந்துருக்கான். அந்த ரூமே பாக்குறதுக்கு அவ்வளோ இருட்டா இருக்குது. அவனுக்கு விடிஞ்சா விடியலன்னு கூட தெரியல. அவனுக்கு கண்ணுல இருந்து அப்படியே டியோஸா வருது. அப்படியே நினைச்சு பாக்குறான் எனக்கு நடந்ததெல்லாம். எனக்கு ஜங்குக்கு இங்க இருந்து கூட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு. தயாங், அதெல்லாம் வெறும் கனவுதான் போல. தயாங், உன்னோட கற்பனையில நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, இதுதான் ரியாலிட்டி, உனக்கு ஏன் தெரியல. இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ரொம்ப அழுகுறான். இங்க ஜேகே அப்படியே ஒண்ணு நினைச்சு பாக்குறான். வேணா நம்ம தயங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தான் கொண்டு போய் அந்த ரூம்ல விட்டு இருந்திருப்பான். இப்ப அப்படியேதான் பாக்குறான். அவனுக்கு பக்கத்துல தண்ணியும் கொஞ்சோண்டு சாப்பாடும் இருக்குது. தயங்கு ஒண்ணுமே புரியல. வேணா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இந்த பாதைக்கு ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்குது, இதுல வேற எந்த ஒரு பாதையும் கிடையாது, யாருனாலையும் உள்ள வர முடியாது அப்படின்னு இருந்திருப்பாங்க. பார்த்தா உள்ள ஃபுட் எல்லாம் இருக்குது. பார்த்துட்டு தயங்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தா ஒரு ஹோட்டல்ல இருந்து வெளிச்சம் வர மாதிரி இருக்குது. நேத்தானா இதெல்லாம் கிடையாது. இந்த சைடு தயங்கு ஒண்ணுமே புரியாம அவன் அப்படியே பாக்குறான். ஜேகே தான் லைட்டா ஸ்மைல் பண்றான். இப்ப கொஞ்ச நேரத்திலே பார்த்தா நம்ம ஜேகே அப்படியே அரசவையில தான் இருக்கான். இப்ப அப்படியே ஒரு அமைச்சர் தான் வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க கிங், எப்பதான் உங்க பிரதர் வருவாங்க, அவர் வந்தாதான் நீங்க 2வது மேரேஜ் பத்தி பேசணும்னே சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உள்ளதான் ஒரு ஆள் மாசா அப்படியே என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த போசனை பார்த்தோம்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே பவ் பண்றாங்க. இப்ப ஜேகேவும் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். எந்திரிச்சு நின்றுட்டு அவனும் அப்படியே அவனோட அரியணையில இருந்து கீழே இறங்கி வந்து அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற போசனை தான் ரொம்ப டைட்டா அப்படியே ஹக் பண்றான். அவங்களுமே ரொம்ப ரொம்ப டைட்டா ஹக் பண்றாங்க. இந்த சைடு ஒரு வாய்ஸ் தான் கேக்குது, என்ன அண்ணனு தம்பியும் பார்த்த உடனே என்ன மறந்துட்டீங்க போல. இந்த மாதிரி அந்த பர்சன் சொல்லும் போது நம்ம ஜேகே தான் அப்படியே சிரிச்சுட்டே சொல்றான், இங்க பாருங்க ஹயாங், நான் வேணா என்னோட பிரதரை மறப்பேனே தவிர உங்களை போய் எப்படி மறப்பேன், நீங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி, என்னை பாதி வளர்த்தது நீங்க தானே. இப்படி சொல்லும் போது நம்ம ஆரம் அப்படியே பார்த்து சிரிக்கிறான். ஆமாண்டா, அங்க வந்தது நம்ம ஆரம் தான். ஆரம் தான் அப்படியே கேக்குறான், ஆமாண்டா, உனக்கு என்ன 3 கல்யாணம் பண்ணிருக்கியாம்ல, ஆல்ரெடி அரண்மனையில உனக்கு அரசல் பொருள்கள்லாம் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஆனா நீ மேரேஜ் எல்லாம் 3 பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த மாதிரி ஆரம் கேட்கும் போது ஜின்னு தான் அப்படியே ஆரம்ப பார்த்து முறைக்கிறான். ஜின்னு பாக்குறத பார்த்தோன்னே ஆரம்ப அப்படியே சிரிச்சுட்டே சொல்றான், இங்க பாரு பேபி, எனக்கு நீ ஒரு ஆள் மட்டும்தான், நான்லாம் என் தம்பி மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன்ப்பா, உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், அதுவும் வயிற்றுல இருக்கிற நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன்னு சொல்லும், எனக்கு நீ மட்டும்தான். இப்படி இவன் சொல்லும் போது இந்த சைடு ஜேகே தான் கேக்குறான், ஹயாங், நீங்க பிரெக்னன்டாவா இருக்கீங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. இப்படி சொல்லும் போது ஆரம்பம் அப்படியே அவனோட ஹெட்ட ரப் பண்ணிட்டே சொல்றான், டே, நானும் சொல்லணும்னு தாண்டா நினைச்சேன், உன்னை பார்க்க வரும்போது சொல்லலாம்னு நினைச்சேன், ஆமா 3 months ஆகுது, ஜின்னு பிரெக்னன்ட் ஆகி 3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள எவ்வளவு ரூல்ஸ் போடலாம் தெரியுமா, கிட்ட வரக்கூடாது, பார்க்க கூடாது, உட்கார கூடாது, நிக்க கூடாதுன்னு, ஐயோ அவ்வளவு ரூல்ஸ் போடுறான்டா. இந்த மாதிரி ஆரம் சொல்லிட்டு அவன் ஜின்ன பாக்குறான். ஜின்னு அப்படியே முறைச்சு பாக்குறான். இப்ப ஜேகே கிட்டதான் அப்படியே ஆரம் சொல்றான், அத்தாண்டா முடிவு பண்ணிட்டேன், இவனை கட்டி விட்டுட்டு பேசாட்டி இன்னொன்னு கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், இவன் தொல்லை வர வர தாங்க முடியல ஜேகே. இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஜேகே பார்த்துதான் ஜின்னு சொல்றான், இங்க பாத்தியா, இப்பவே இவனுக்கு நான் போர் அடிக்கிறேன்னா, இவன் இப்ப எல்லாம் மாறிட்டான் தெரியுமா, என்கிட்ட சரியா பேச கூட மாட்டேங்கிறான். இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஜேகே தான் சொல்றான், என்ன ஹயாங், எங்க மம்மிய ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்களோ, இங்க பாருங்க, பையன் இருக்கும் போதே மம்மிய கொடுமைப்படுத்துற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி இவன் சொல்லும் போது நம்ம ஆரம் தான் கேக்குறான்,
டேய் இப்பதானடா அவனை பார்த்த, அதுக்குள்ள என்னடா அவன் பக்கம் தாவிட்ட? ஹயாங், எப்பவுமே மம்மி சைடு தான் பசங்க இருப்பாங்க. நாளை எங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இங்க பாருங்க, எங்க அம்மாவை மட்டும் நீங்க டார்ச்சர் படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்க பையனை நான் டார்ச்சர் பண்ணுவேன்ப்பா. இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஆரம்பம் சொல்றான், ஓ உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என் பையனை டார்ச்சர் படுத்துற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? டேய் வெண்ண, உன்னால இன்னும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியல, எனக்கு தெரியும்டா. வேணா சுகாவை பார்த்தா நீ அப்பவே பயப்படுவ. இப்போ வரைக்கும் அப்படியேதான் இருக்கும். சுகா கிட்ட உன்னால ஒண்ணுமே புடிங்கி இருக்க முடியாது. இந்த மாதிரி கேட்கும் போது நம்ம ஜெக்கே தான் அப்படியே ஆரம்பப்பட்டு முறைக்கிறான். ஹயாங், இங்க பாருங்க, அவன் கிட்ட போனாவே அவன் அப்படியே காட்டு பூனை மாதிரி கொதறி வைக்குது. எங்கிட்ட அவன் கிட்ட போறது? அதான் தெரியும்ல, என் புள்ள என்ன மாதிரிதான் இருப்பான்டா. உன்னையெல்லாம் கிட்டக்கவே சேர்த்துக்க மாட்டான். கிட்ட போகணும்னு நினைச்சேன்னா தொடப்பு கட்டாலே அடிப்பான். ஹயாங், ஏன் ஹயாங் என்ன வேற இவ்வளவு டேமேஜ் பண்றீங்க? அதான் உங்க புள்ளைய பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இப்ப அப்படியே அமைச்சர் தான் ஓடியாந்து சொல்றாங்க, கிங் இங்க பாருங்க, நீங்க மேரேஜ் பண்ணிக்கிற போற அந்த பர்சனும் வந்துட்டாங்க, வாங்க அவங்கள போய் வெல்கம் பண்ணணும். அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் அவங்க ஆரம்பம் நோட் பண்றாங்க. ஆரம்பம் பார்த்தோன்னா அவங்க அப்படியே பவ் பண்றாங்க. ஆரம்பம் அவன் அப்படியே ஹெட்டை மட்டும் ஷேக் பண்றான். ஷேக் பண்ணிட்டு இப்ப அப்படியே வெளியே தான் போறாங்க. ஆரம்பம் தான் சொல்றான், ஹே நீ இவனை மேரேஜ் பண்ண போறது உன்னோட ஒய்ஃப் எல்லாருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி கேட்கும் போது ஜேகே சொல்றான், ஹயாங் உன்னை யாருக்குமே தெரியாது. இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க போற எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் தெரியாம தான் நான் பாத்துக்கிருக்கேன். ஆல்ரெடி அரண்மனையில நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இவனாலே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருக்கேன். எனக்கு தெரியல ஹயாங், என்னை சுத்தி பெரிய வலைய விரிச்சு வச்சிருக்காங்க. ஹயாங் இங்க பாருங்க, இந்த மேரேஜ் நல்லபடியா நடக்கணும். நீங்க தான் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஜெக்கே என்கிட்ட சொல்லிட்டல, விடு நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி இவங்க சொல்லிட்டு அந்த பல்லாக்கு பக்கத்துலதான் போறாங்க. அந்த பல்லாக்கு பக்கத்துல இருந்து ஒரு பௌதம் தான் அப்படியே கையை நீட்டுறாங்க. ஜெக்கே பாக்குறான். அந்த கையை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. ஜெக்கவும் கையை கொடுத்து அப்படியே வெளியதான் கூட்டிட்டு வரான். அந்த பௌதம் பார்க்கவே செம்ம அழகா இருக்காங்க. ஜெக்கேல இருந்து அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே ஆண் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆரம்பம் அந்த பௌதம் அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் பாத்துட்டு ஜெக்கவும் சரி நம்ம ஆரம்பம் சரி கண்ணாலே ஏதோ பேசிக்கிறாங்க. இப்ப ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் தான் அப்படியே சிரிச்சுட்டே இவங்க எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க. இப்ப அப்படியே ஜேகே வந்துதான் அந்த பர்சன் அப்படியே ரொம்ப டைட்டா ஹக் பண்றாங்க. ஜேகேவும் அந்த ஹக் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவனும் அப்படியே ஹக் பண்ணிட்டு நிக்கிறான். இந்த சைடு ஜின்னு தான் பாக்குறான். ஜின்னையுமே வந்து அவ்வளவு டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆரம்ப பார்த்து அப்படியே பவ் பண்றாங்க. ஆரம்பம் பதிலுக்கு ஹெட்டை மட்டும் ஷேக் பண்றான். இப்ப அப்படியே ஆரம்பம் சொல்றான், இங்க பாருங்க, இன்னும் 2 நாள்ல நான் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் நீங்க இங்க ஸ்டே பண்றதுக்கு உங்களுக்கு ரூம் நாங்க ரெடி பண்ணிருக்கோம். அந்த ரூம்ல போய் நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த பர்சன்ட்ட சொல்லும் போது அவங்களும் அப்படியே சிரிச்சுட்டே சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என்னோட டீச்சர். நீங்க என்ன இப்பெல்லாம் பாக்கணும்னு ஒண்ணு தேவை கிடையாது. நீங்க நார்மலா என்னோட பேரை சொல்லி கூப்பிடலாம். இப்படி அவங்க சிரிச்சுட்டே சொல்லும் போது ஆரம்பம் அப்படியே அவங்களை சிரிச்சுக்கிட்டே பாக்குறான். இந்த சைடு ஜேகேவும் சரி நம்ம ஆரம்பமும் சரி ஒரு வில்லங்கமான கண்ணோட்டத்திலேயே அந்த பர்சனை பாத்துக்கு இருக்காங்க. அந்த பர்சனும் அப்படியே ஜேகே பாக்குறாங்க. ஜேகே உனக்கு பண்றது மட்டும்தான் என்னோட திட்டம். வேணா அப்பத்தானே நான் என்னோட ராஜ்யத்தையும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் என்னால காப்பாற்ற முடியும். ஆனா நீ எவ்வளோ ஒரு கேவலமான கிங். கண்டிப்பா சொல்றேன், உன்னை கொண்டுட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நான் காப்பாத்துவேன். அதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் என் கண்ணு முன்னாடியே நீ கொன்னல, அதுக்கும் நான் உன்னை பழி வாங்கியே ஆகணும்ல. இப்படி அந்த பர்சன் சிரிச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே. இந்த சைடு இந்த மாறம் தான் கேக்குறான், என்ன யோசிக்கிறீங்க? அதுவும் எங்க நாட்டோட வருங்கால குயின் இப்படி வாசல்ல நிக்க வச்சு பேசுறது ரொம்ப தப்பு. நீங்க உள்ள வாங்களே இப்படி சொல்லிட்டு அவன் அந்த பர்சனோட ஹேண்ட புடிச்சுதான் அப்படியே உள்ள கூட்டிட்டு போறான். சரி ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி ரொம்ப லென்த்தா தான்